ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு வெஸ்டர்ன் டாப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பேக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வித்து 12 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் சேம் அதே 7 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் டைப்பில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வித்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்காண்டி எடுத்திருக்கேன். அதே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கழுத்தகலம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். இது பேக் நெக்கும் நான் ஒரு 3 இன்ச்சு எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலில் பாதியாக எடுத்துக்கலாம். 3.5 ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாப்போட லென்த் பார்த்திங்கன்னா நான் 22 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதிலேருந்தே ஒரு 2 இன்ச் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். அதை ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. பேக் சைடுக்கு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரில் வர்ற மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன். செஸ்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரில் வர்ற மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு பீஸ் இருக்குல்ல, அதை மேலே போட்டுட்டு ஆர்ம் ஹோலும் நெக்குக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதிலே கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக் நான் 5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். 5 இன்ச் அதை ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 14 இன்ச் நான் லென்த் எடுத்திருக்கேன். அது கீழே ஃப்ரில் வர்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அது கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லென்த்து. ஃப்ரண்ட் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ஃப்ரில் வர்றதுக்கு மீதி இருக்கிற கிளாத்து தனியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட லென்த் 11 இன்ச்சு, வித்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் சைடில் ஒரு 3 இன்ச் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி வெட்டி வச்ச துணியிலே நீங்கள் அளவு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தையலுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே கையோட அகலம் பார்த்திங்கன்னா 7 இன்ச் எடுத்திருக்கேன். கை போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் 3/4 லென்த்தை விட கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஷார்ட் ஸ்லீவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரில் வைக்கிறதுக்கு ஈக்குவலாக துணியை வெட்டி எடுத்துக்கிறேன். மேலே 14 இன்ச் விட்டுருக்கோம். கீழே நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரில் தேவையோ அந்தளவுக்கு நான் வெட்டி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச் இல்லை குடஞ்சி வெட்டுவோம்ல, அந்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு 3 இன்ச்சு அகலமும் 7 இன்ச் நீளமும் எடுத்துக்கிறேன் ஒரு கிளாத்து. அதை 2ஆக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊசி இல்லை
குச்சியை வச்சு கூட நீங்கள் பிரட்டிக்கலாம். பிரட்டி எடுத்துட்டிங்கன்னா தையல் வந்து உள்ளே போயிடும். மேலே வந்து தையல் தெரியாது. சென்டரில் வந்து அந்த தையல் போர்ஷன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நெக்குக்கிட்ட சென்டரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு லென்த்துக்கு வந்து நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து தச்ச பீஸை வந்து அது மேலே தையல் தெரியாத அளவுக்கு வச்சுக்கிட்டு சேஃப்டி பின் வந்து நான் குத்திக்கிறேன் நகலாமல் இருக்கிறதுக்காண்டி. வந்து இங்கே வந்து நடுவில் வந்து பட்டன் வைக்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப் வர மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் பட்டன் வைக்கிறதுக்கு. சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து தைச்சது போக வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். பட்டன் வைக்கிறதுக்காண்டி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச்சு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸை வந்து நெக்கில் வச்சு ஃபஸ்ட்டு வெளிப்பக்கமாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் 2ஆக மடித்து வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸை. ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் நெக் போர்ஷன் வந்து உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மடித்து தைச்சிக்கலாம். அந்த கிளாத் வெளியே தெரியாத அளவுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ரெட் நெக் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ரில் வர்றதுக்காண்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 சைடு வந்து ஈக்குவலாக வச்சுக்கிட்டு உள்ளே வந்து ஃப்ரில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரில் வர்ற போர்ஷனில் வந்து மேலே வந்து பெரிய தையலாக போட்டு எடுத்துக்கிறேன். பெரிய தையலாக போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டு அதுலேருந்து ஒரே ஒரு நூல் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா இழுத்திங்கன்னா ஃப்ரில் வந்து செட் ஆயிரும். இப்படி இழுத்துக்கிட்டே ஃப்ரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரே ஒரு நூல் மட்டும் பிடிச்சி இல்லைங்க இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஃப்ரில் நல்லா நெருக்கமாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். வந்து தேவையான அளவு வந்து ஃப்ரில் இது பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் நகலாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பின் வந்து குத்திக்கோங்க. நான் வந்து சென்டரில் மட்டும் ஃப்ரில் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பட்டன் வந்து நம்ம பட்டனுக்காண்டி கிளாத் வச்சுருந்தோம்ல அது மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கும் அதே மாதிரி 1 இன்ச்சு கிராஸ் பீஸ் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் அங்கங்கே நாச்சஸ் போட்டு திருப்பினீங்கன்னா தான் ஷேப் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து ஃப்ரண்ட் பேக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் 2 சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் போர்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் போர்ஷன் வந்து கீழே மடித்து தைச்சிருக்கேன். கீழே மட்டும் எனக்கு ஒரு 3 ஃப்ரில் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து டாப் போர்ஷனோட வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் போர்ஷன்லாம் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சைடெலாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.